டேபிள்லையும் வச்ச வடையும் பட்டிஸும் மிச்சம் இருக்கு. அதை செய்து உடலில் வலிக்கொண்டு வருவோம். அதை வச்சு டைம் தர போகிறது இல்லை, இது கட்சி டைம் தர போகிறது. அப்போ ஆனால் எனக்கு தெரியும். ரெண்டாவது பிரச்சனை, நான் ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை. ஆளுங்கட்சி அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்தணும். 2 பேர் தமிழ் தேசியத்தை பிரதிநிதிப்படுத்துகிறேன், நான் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறேன். ஆனால் தமிழ் தேசியத்தை மட்டும் தாய்ச்சி கொண்டு மதிப்புரிய பாராளுமன்ற அறிவு படைத்தவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு தன்னிடம் அறிவு இல்லை என்று சொல்லியிருக்காங்க. வைத்தியசாலையில் வேலை கிடைக்கும், ஒபிஷியல் ப்ரொமோஷன் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அதிகாரி அடிச்செல்லாம் அமைச்சருக்கு பயந்து வேலை செய்திருக்கலாம், அமைச்சர்கிட்ட கைக்கூலியராக வேலை இருக்கலாம், அவற்றை வரப்பிரசாதங்களை வேண்டோன் பண்ணாதான் இருக்கலாம். அதை வீட்டு அந்த அவ்வளோ ப்ராஜெக்ட்னு தோண்டுவேன், அவ்வளோ ப்ராஜெக்டின் இனிஷியேஷனில் இருந்து க்ளோஷர் வரைக்கும் லெசன் லேர்ன் போட்டிருக்கணும், யாருக்கு என்றா கொடுத்துருக்கணும், எப்படி பிட் நோட்டீஸ் போட்டிருக்கணும், எப்படி பப்ளிக் டாக்குமெண்ட் செய்யணும். அது அடுத்த முறை நான் அரசியல் செய்கிறான்னு எனக்கே தெரியாது. தற்போது வைத்திய ரச்சனா அவர்கள் நீதிமன்ற வழக்கை முடித்துக்கொண்டு கோர்ட் சம்பந்தமாக ஒன்று கேட்டாங்க. கண்டிஷனில் வந்து கோர்ட் சம்பந்தமாக ஒன்று கதைக்க வேணான்னு சொல்லி வெயில் கண்டிஷன் அதில் கோர்ட் சம்பந்தமாக விட்டுட்டு வேறு சாப்பிட்டு இருக்கு. 170 நோயாளர்கள் பராமரிக்கிற பொம்பளை பிள்ளைகள் அந்த 170 பிள்ளைகள் சம்பந்தமான அந்த இன்கொயரி தான் அது வந்து பார்லிமெண்ட்டில் போட்டு, அதாவது வந்து அவசரமாக ஏதாவது இந்த சாப்பாடு டவுன் 170 குடும்பம் பாதிக்கப்படுன்றதால அது போடுறேன். இப்போ அது சம்மந்தமான அந்த வழக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அது சம்மந்தப்பட்ட நான் சாட்சி அச்சுறுத்தினேன் அப்படின்னு எல்லா பிரச்சனை சும்மா எடுத்து போடுவேன் தெரியுமா. அதனால் நான் சம்மந்தம் ஒன்றுமே கிடையாது போட்டேன். ஒரே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அத்துமறி போனான்னு சொல்லி வழக்கு போட்டுருக்கார். அது சம்மந்தமாக வந்தது. நானும் வழக்கு போட்டிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில். நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய மதிப்புக்குரிய வைத்தியர் அவர்களை சந்திக்க போனாங்க. அவர் தான் இன்னும் எச்சரிக்கிறார். அது சம்பந்தமாக வழக்கண்டு போட்டிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில். அது வழக்கு அடிக்கணுமோ தெரியல, வளமை போலீஸ்கார் செய்கிறதே அடிக்கணுமோ தெரியல. அடிக்கணுமோ இல்லையோ நாங்கள் நாளைக்கு உங்களை பாராளுமன்றத்தில் சந்திக்கலாம். நாளைக்கு காலம் விடிய பாராளுமன்றத்தில் வந்து இந்த பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மோஷன் சொல்லிட்டு ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து பாராளுமன்றத்தில் போடப்படும். 170 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து மக்களின் அவசர நிலைமை காரணமாக நாளை காலமே பாராளுமன்றத்தில் போடணும். என்னடாப்போ இந்த குறிப்பிட்ட டைம் தான் தெரியும். ரெண்டாவது பிரச்சனை, நான் ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை. ஆளுங்கட்சி டைம் தர போகிறது இல்லை, எதிர்கட்சி டைம் தர போகிறது. ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் 29 நமக்கு செக்ஷன் 29 இருக்கு ஸ்டாண்டிங் ஆர்டரில். அது சொல்லுது அவசரமான விஷயத்தை எனி டைம் யாரும் கையெழுத்து கேட்கலாம்னு சொல்லி. அப்போ அது சம்பந்தமாக சபாநாயகருக்கு எழுத்து மூலம் அறிவித்து போட்டு, நான் இன்றைக்கு இமெயில் போட்டுருவேன். அதோட சம்மந்தப்பட்ட மினிஸ்டருக்கும் எழுத்து மூலம் அறிவித்து போட்டு நாளைக்கு படியாக இந்த மோஷன் படிய காலமே எடுத்துருவேன். அப்படி அதை சில நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணலாம். ஏனென்றால் ஒரு விஷயத்தை வழியாக இது வழக்கு சம்பந்தமானது இல்லை. நாங்கள் 4 பேரை NPPயும் செலக்ட் பண்ணியிருக்கணும். நிறைய விஷயத்துக்கு வாரன். அதில் 4 பேரில் ஒன்று வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர், மற்றது 3 மந்திரி மேயர், அதாவது வந்து எம்பிஸை வந்து அனுப்பியிருக்கிறோம். அப்போ அதோட இன்னும் 2 தமிழ் MP மேயர், நாங்கள் தமிழ் தேசியம் கதைக்கிற 2 MP மேயரை அனுப்பி ஒரு ஆள் அரசாங்கத்தை 4 பேர் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்தணும், 2 பேர் தமிழ் தேசியத்தை பிரதிநிதிப்படுத்துகிறேன், நான் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறேன். தட்ஸ் சிம்பிள். சரி, உங்களுக்கு தெரியும் மக்கள பிரச்சனை வருதுன்னா கரெக்ட். மக்கள பிரச்சனைகளை அரசாங்கத்தில் பிரச்சனையும் பெறும், இதுவும் பெறும். இது தமிழ் தேசியம் பெறும். ஆனால் தமிழ் தேசியத்தை மட்டும் தாய்ச்சி கொண்டு மதிப்புரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறியரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அங்கே வந்திருக்கிற அரசு அதிகாரி எல்லாரும் அறிவு படைத்தவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு தன்னிடம் அறிவு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மைதான், எல்லாருக்கும் தெரியும் தானே அவருக்கு அறிவு இல்லை என்று. ஆனால் அதுக்காக அவர் அறிவு உள்ளவன்ட்டு கேள்வி கேட்க தடுக்கிறார். எனக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக தெரியாதா மூடிட்டு வந்துடுவோம். அதை விட்டுட்டு தெரிஞ்சவன் ஒருத்தன் கேள்வி கேட்க அதை கேட்டதுக்குள்ள அரசு அதிகாரிகளை நாங்கள் விரட்டினப்போ உங்களுக்கே தெரியும், ஜால் கனவு பாதி. அவர் ஒரு காலத்தில் கோல் வச்சு கொண்டு வந்தவர். கோல் பண்ணி சொன்னால் வைத்தியசாலையில் வேலை கிடைக்கும், ஒபிஷியல் ப்ரொமோஷன் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அவர் போய் அடிச்செல்லாம் வீடியோ இருக்குது, பார்த்துட்டு நினைக்கிறேன். அப்போ ராஜகாரிய பாதாகிரியுமே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு எங்களுடைய டக்ளஸ் தேவானந்த அமைச்சர்கள் இருந்தது. அமைச்சருடைய கட்டுப்பாட்டத்தில் ஒரு காலத்தில் எல்லா திணைக்களங்களும் இருந்தது. கடந்த 5 வருஷங்களில் கூட எல்லாத்தையுமே அமைச்சர் சொன்னதான் நடக்கும். அப்படிதான் இருந்தது. அப்போ இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து அமைச்சருக்கு பயந்து வேலை செய்திருக்கலாம், அமைச்சர்கிட்ட கைக்கூலியராக வேலை இருக்கலாம், அவற்றை வரப்பிரசாதங்களை வேண்டோன் பண்ணாதான் இருக்கலாம். அதை வீட்டு சிச்சுவேஷன், அந்த டைமில் சிச்சுவேஷன். பட் ஆனால் அதுக்காண்டி அந்த டைமில் பிளவிட்ட அரசு அதிகாரிகள் கூக்குரலிட்டாலும் சரி,
கல் எறிஞ்சாலும் சரி, நான் போய்க்குள்ள ரோட்டுக்கு துவக்கால அந்த இடியை துவக்கண்டுவாங்க, அதில் பிஷும் அந்த காருக்கு சுட்டாலும் பரவாயில்லை, அதை செய்த ஊழல்களை வெளிக்கொண்டு வருவோம். நடந்த அவ்வளோ ப்ராஜெக்டும் தோண்டுவேன், அவ்வளோ ப்ராஜெக்டிൻ്റെ இனிஷியேஷனில் இருந்து க்ளோஷர் வரைக்கும், லெசன் லேர்ன் ரிப்போர்ட் வரைக்கும் என்னோட தர வேணும். தனி வனமைப்பு சட்டப்படி அது சகல ப்ரொஜெக்டுகளும் என்னென்னு பார்த்து அதை அங்கங்கே அனுப்புவேன். அங்கே என்னென்ன மாதிரி போட்டிருக்கணும், எந்த ரோட்டுக்கு போட்டிருக்கணும், எவ்வளோ கென்ட்ராக் கொடுத்துருக்கணும், யாரு கென்ட்ராக் கொடுத்துருக்கணும், எப்படி பிட் நோட்டீஸ் போட்டிருக்கணும், எப்படி பப்ளிக் ப்ராக்யூமெண்ட் செய்திருக்கணும்னு சொல்லி எல்லாமே பார்க்கல. அரசாங்கம் ஊழலை பிடிக்குதோ இல்லையோ, அதுக்கு தான் நீங்கள் 4 MP மேலே அனுப்பினீங்க. அதில் வலப்பக்கத்தில் இருந்த இளங்குமரன் MP சொல்கிறார், அண்ணன் நாங்கள் இதெல்லாம் கதைச்சு அவர் இந்த ஜானேண்டு பாலத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்காரு. அண்ணன் நாங்கள் ஒரு பாலம் ஒன்று கட்டத்துக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கோம், ஜானை க்ராஸ் பண்ணுறதுக்காக. ஸோ மக்கள் அடுத்த முறை நான் அரசியல் செய்கிறான்னு எனக்கே தெரியாது, கௌசல்யான் செய்கிறான்னு எனக்கே தெரியாது, அடுத்த முறையாவது துணிஞ்சு கேட்கக்கூடிய, மக்களுக்காக கதைக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சாதா ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நான் நினைக்கிறேன். அந்த டேபிளில் எந்த டேபிள்லையும் வச்ச வடையும் பட்டிஸும் மிச்சம் இருக்குல்ல. ஆக வேணுமெண்டா படம் எடுத்துருப்பேன். எந்த டேபிளில் படையும் பட்டிஸும் சாப்பிடவில்லை நான். ஏன்னா எனக்கு அங்கே வடை பட்டி சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கையில் தந்த டீயில் பாதியை தான் குடிச்சினேன். ஆனால் அங்கே முழு வடையையும் கபலீகரம் பண்ணி, முழு பட்டிஸையும் கபலீகரம் பண்ணி போட்டு ஃபோனை காதில் வச்சு கொண்டு வெற்றிகரமாக இருந்து போயிருக்கு. அது சாப்பிட்டது பிள்ளையாண்டு இல்லை, அது சாப்பிட்றதுக்கு 2 நிமிஷம் தான் கேட்டு போயிருக்கு. மிச்ச நேரத்தில் என்ன நடக்கின்றது பார்த்துருக்கோம். எங்களோட மதிப்புக்குரிய ஸ்ரீதரன் ஐயாவுக்கு அது நாலேஜ் இல்லையண்டா எனக்கு ஒரு 5 பேரை அது சம்மந்தமாக நாலேஜ் இருக்கிறாங்கள அட்வைஸுக்கு எடுத்து வச்சுக்கொண்டு அரசியலை செய்வோம். அதே மாதிரி எங்களோட கஜேந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு அது விளங்கலையண்டா யாராவது தெரிஞ்ச ஒரு ஆளை கேட்டுக்கொண்டு படிச்சுக்கொண்டு டிசிசி மீட்டிங் வரணும். தெரியாமல் வந்திருந்து கொண்டு அங்கே சிரிக்கிறது, இங்கே சிரிக்கிறது, கேள்வி கேட்ட பிள்ளைன்றது, அரசு அதிகாரிக்கு எல்லாம் தெரியுமன்றது. அப்படி குவாலிஃபிகேஷன் பார்த்தா குவாலிஃபிகேஷன் எனக்கு கூட எப்படி வசதி, ஆனால் நாங்கள் எப்படி கைக்க விரும்புகிறேன். குவாலிஃபிகேஷன் பார்த்து ஒரு ஆளை குறதற்ற நிலைமையில நான் இல்லை. செய்த ப்ரொஜெக்டுகள் பிள்ளை என்றால் இல்லை நாங்கள் சரியாக தான் செய்திருக்கேன் அந்த குவாலிஃபிகேஷன் கேட்குறோம். என்னம்மா படிச்சிருக்கீங்க, அப்போ இன்னும் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்தீங்க, யாருக்கு ஆற்ற இந்த கடிதம் ஒன்று இருக்குது, அந்த சிபாரிசு கடிதம் அந்த போஸ்ட் இருக்குது, எல்லாத்தையும் தோண்டுங்க. நினைக்கிறேன் வேலையில் பட்டதாரிகள் முழு பேருக்கும் வேலை எடுக்க நினைக்கிறேன். வெயிட் பண்ண சொல்லுங்கள். பதிலாக கேட்குறீங்களோ சாலைக்கு போன சம்பந்தமாக வழக்கு நடந்தது. அதுக்கு எனக்கு பெயில் தந்தது சரி தானே. அதோட அந்த வழக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கு, அந்த வழக்கு சம்பந்தமாக கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஓமெண்ட் ஏற்றுக்கொண்டிருக்கேன். அப்போ நான் அது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு உள்ளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிடாது. பட் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, எனக்கு பெயில் தந்திருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் February 7 அடுத்த வழக்கு போட்டிருக்கு. 19வது வழக்கு. இந்த முறை என்ன கவலை என்றால் எனக்கும் போட்டு கௌசல்யாவுக்கும் போட்டுக்கணும். கௌசல்யா வாயத்தில் வந்து மூச்சு கூட விடையில கௌசல்யாவுக்கு மற்றபடி வரும்.